வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்னென்னா இந்த பன்னீர் கிரேப்ஸில் ஜூஸ் போட போகிறோம். இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இதிலேருந்து கழுவிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா கழுவிக்கலாம். வேஸ்ட் பழம் இருந்தால் தூக்கிடுங்க. ஏன்னா இதில் விதை இருக்கிறதுனால குழந்தைங்க அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஜூஸாக அடித்து கொடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லதுங்க கிரேப்ஸு. இந்த வெயில் டைம்லாம் நமக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுங்க. இதில் விதை இருக்கிறதுனால பசங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த பன்னீர் திராட்சை இது பிடிக்காது. அந்த கொட்டை இல்லாத திராட்சைன்னா தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இது வாங்கி நீங்கள் ஜூஸ் மாதிரி அடித்து கொடுக்கலாம். நல்லா இல்லாததெல்லாம் எடுத்துடலாம். இதில் விதை இருக்கிறதுனால சாப்பிடாதுங்கிறதுனால தான் ஜூஸ் அடித்து கொடுக்குற சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க இது. அந்த கிரேப்ஸை விட இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நான் காலையில் ஒரு 9 o'clock அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். அப்போ ஒரு 11 o'clock எடுத்து கொடுத்தா குடிச்சிடுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அடித்து வச்சுட்டிங்கன்னா பாட்டில் ஊற்றி வச்சிட்டா அப்புறம் அவங்களுக்கு குடிக்கிற நேரத்துக்கு நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். நல்லா பழமெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த ஃப்ரூட்ஸாக போய் கழுவிக்கலாம் வாங்க. இப்போ அடிச்சுக்குவோம் மிக்சியில் போட்டு. பாருங்கள், இது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறேன். வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு இதை மட்டும் அடிப்போம். பாருங்க, அடிச்சாச்சு. இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்க. கொஞ்சமாக இந்த ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிறேன். இதில் இந்த சக்கையெல்லாம் இருக்கும். இதில் இறங்காது. கொஞ்சம் கரண்டி வச்சு கிளறி விடுங்க. அதுதான் அந்த ஜூஸ் இறங்கும். நீங்கள் இது கூட வேணும்னா தனியாக பால் கஞ்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்த்துறேங்க. ஐஸ் கட்டி மட்டும் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்புறமா எடுத்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த விதை இருக்கிறதுனால இந்த ஃப்ரூட்ஸே இந்த தோலும் மொத்தமாக இருக்குங்களா, அதனால் இந்த பிள்ளைங்க சாப்பிடாது. ஆனால் நமக்கு ஆர்டினரி அந்த க்ரீன் கிரேப்ஸை விட, விதை இல்லாத கிரேப்ஸை விட இந்த கிரேப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லதுங்க. நீங்கள் இதை வாங்கி கிடைக்கும்போது இந்த மாதிரி அரைச்சி ஜூஸ் மெத்தடில் போட்டு கொடுத்துருங்க. குடிச்சிக்குவாங்க. சாப்பிட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நானே வாங்கிட்டு வந்து 2 days ஆகிடுச்சு. என் பொண்ணு இன்னும் கை வைக்கல. அது இதுவே அந்த விதை இல்லாத கிரேப்ஸாக இருந்ததுன்னு வைங்க, நேரத்துக்கு சாப்பிட்டே முடிச்சிருப்பான் அந்த கிரேப்ஸை. வடிச்சிட்டோம். இதெல்லாம் எடுத்து போட்டுருவேன். ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் எடுத்து போட்டு வச்சிடலாம். போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அப்புறம் குடிக்கிற நேரத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்க, ஐஸ் க்யூப் இதில் போட்டேன். உங்களுக்காக ஊற்றி காட்டுற கிளாஸுக்கு பாருங்கள். இப்படி நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அப்புறமா செல்லுன்னு இருக்கும். குழந்தைங்க எடுத்து குடிச்சிக்குவாங்க. நமக்கு கிரேப் ஜூஸ் ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இந்த கிரேப்ஸ் வாங்கி ஜூஸாக அடித்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. செஞ்சு கொடுத்து குடிக்க வைங்க குழந்தைங்கள.
எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அடித்து பார்த்துட்டு. இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.